வெளிப்படுத்தின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஒரு தூதன் பாதாளத்தின் திறவுகோலையும் பெரிய சங்கிலியையும் தன் கையிலே பிடித்து கொண்டு வானத்தில் இருந்து இறங்கி வர கண்டேன். பிசாஸ் என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலு சர்ப்பத்தை அவன் பிடித்து அதை 1000 வருஷம் அளவும் கட்டி வைத்து அந்த 1000 வருஷம் நிறைவேறும் வரைக்கும் அது ஜனங்களை மோசம் போக்காதபடிக்கு அதை பாதாளத்தில் தள்ளி அடைத்து அதன் மேல் முத்திரை போட்டான். அதற்கு பின்பு அது கொஞ்ச காலம் விடுதலையாக வேண்டும். அன்றியும் நான் சிங்காசனங்களை கண்டேன். அவைகளின் மேல் உட்கார்ந்திருந்தார்கள். நியாய தீர்ப்பு கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது. இயேசுவை பற்றிய சாட்சி நிமித்தம் தேவனுடைய வசனத்தின் நிமித்தமும் சிரசேதம் பண்ணப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களையும் மிருகத்தையாவது அதன் சொரூபத்தையாவது வணங்காமலும் தங்கள் நெற்றியில் தங்கள் கைகளில் அதன் முத்திரைகளை தரித்து கொள்ளாமலும் இருந்தவர்களையும் கண்டேன். அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவுடனே கூட 1000 வருஷம் அரசாண்டார்கள். இதிலிருந்து என்ன தெரியுது மக்களே? இந்துக்கள் போடுற மாதிரி இந்த இந்துக்கள் இந்த முத்திரை முதல்லாம் அந்த கையிலெல்லாம் போட்டுக்குவாங்க. அந்த மாதிரி பொட்டு வைக்கக்கூடாது, விக்கிரக ஆராதனை செய்யக்கூடாது. அப்படியெல்லாம் செஞ்சால் 1000 வருஷம் ஏசப்பா கூட நம்ம இருக்க முடியாது. இதில் போட்டிருக்காங்க பாருங்கள், அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவுடனே கூட 1000 வருஷம் அரசாண்டார்கள். ஒரு சிலர் கிறிஸ்டினாக இருப்பாங்க. கிறிஸ்டினாக இருந்துக்கிட்டே நான் மாரியம்மன் கோவிலுக்கு போவேன், சமயபுரத்துக்கு போவேன், போயிட்டு நான் சர்ச்சுக்கும் வந்துக்குவேன் அப்படியெல்லாம் செய்யக்கூடாது. ஞானஸ்தானம் எடுத்தால் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கணும், கிறிஸ்துவுக்கு உண்மையாக இருக்கணும். ஏசப்பா தான் எப்போவும் நமக்கு அப்படின்ற மாதிரி உண்மையாக இருக்கணும். இந்துவுக்குள்ளே இருக்கிறவங்கள நான் எதுவும் சொல்லலை. அவங்க அவங்களோட இதை கும்பிடுறாங்க. நம்ம ஒரு கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறோம் அப்படின்னா ஒரு ஐக்கியமாக இருக்கணும், அதிலேயே உறுதியாக இருக்கணும். என்னை அல்லாமல் வேறே தேவர்கள் உங்களுக்கு உண்டாயிருக்க வேண்டான்னு பைபிளில் இருக்குது. அப்படியும் சில பேர் ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வைக்கிறவங்களுக்காக தான் இந்த வீடியோ. பார்த்துக்கோங்க. கையில் எந்த முத்திரையும் இருக்கக்கூடாது, நெத்தியில் முத்திரை இருக்கக்கூடாது, எந்த ஒரு இதுவுமே பண்ணக்கூடாது. பைபிள் வசனத்தை கை கொண்டு நெத்தியில் முத்திரை தரிக்காமல் விக்கிரகங்களுக்கு படைத்ததை புசியாமல் அப்படி இருக்கிறவங்களுக்காக தேவன் பரிதவிப்பார். ஆசிர்வதிங்க. ஆமேன் ஆண்டவரே.